மூணாறுல இருக்கக்கூடிய இரவிக்குளம் நேஷனல் பார்க்குக்கு வந்து நம்ம எப்போ போனோம், எப்படி போனோம், அங்கே என்ன டைமிங்கு, எப்படி வந்து நம்ம புக் பண்ணுறது, அங்கே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி A to Z எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நீங்கள் சூப்பராக பார்க்க போகிறீங்க. நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். ஃபர்ஸ்ட் இந்த இரவிக்குளம் நேஷனல் பார்க் வந்து கேரளாலே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க் அப்படின்னா ஸோ இந்த ஒரு நேஷனல் பார்க் தான் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பார்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரைஸ் டைமிங் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸுக்கு நமக்கு இந்தியன்ஸுக்கு வந்து 200 கேட்பாங்க. ஃபாரினர் அப்படின்னா ஒரு 500 வரைய சார்ஜ் பண்ணுவாங்க. அது போக நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மொபைல் கேம்னா 50 அந்த மாதிரி கேட்பாங்க. சப்போஸ் நீங்கள் பெரிய பெரிய கேம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அமௌண்ட் கொஞ்சம் இதாகும். டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரை வந்து உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போனாலும் போகலாம். மூணாறு டவுன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 கிலோமீட்டர் தான். ஓன் வெஹிக்கிள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டாக்ஸி போட்டு அந்த இரவிக்குளம் நேஷனல் பார்க்கோட என்ட்ரன்ஸுக்கு போயிட்டீங்கன்னா மட்டும் போதும். அட்வான்ஸாக வந்து புக் பண்ணிக்கோங்க. அதை மாதிரி அங்கே போயிட்டு உங்களுக்கு வந்து சீசன் டைமில் டிக்கெட் கிடைக்குதோ இல்லையோ ஸோ எப்படி புக் பண்ணணும் அப்படின்றதே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இரவிக்குளம் நேஷனல் பார்க் .in போட்டிங்கன்னா ஒரு வெப்சைட் வரும், நல்லா பார்த்துக்கோங்க. இரவிக்குளம் நேஷனல் பார்க் .in போட்டிருக்கோம். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து நார்மலாக உங்களோட பேர் ப்ரூஃபு இந்த மாதிரி வந்து கேட்கும். அப்படி இல்லைனா கீழே ஒரு வாட்ஸ்அப் QR மாதிரி இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் ஹாயின்னு கொடுத்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து டிக்கெட் அனுப்பிச்சிருவாங்க. நீங்கள் அமௌண்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அதிலே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க எப்படி வந்து ரீச் பண்ணணும், எவ்வளோ ப்ரைஸு, ஸோ என்னென்ன பார்க்கலாம் எல்லாமே அதிலே இங்கிலீஷில் கொடுத்துருக்கோம். ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ புக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸி. 200 நீங்கள் அட்வான்ஸாக வந்து புக் பண்ணிடுங்க. ஸோ அதுதான் ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஸோ நீங்கள் மூணாறு டவுன்லேருந்து காலையில் கிளம்புனீங்கன்னா ஒரு 1 ஹவருக்குள்ளே அந்த இடத்துக்கு வந்து போயிட முடியும். நீங்கள் என்ட்ரன்ஸுக்கு போனால் போதும், அவங்களே அந்த ஃபாரஸ்ட் ஷட்டில் பஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பஸ் இருக்கும். நீங்கள் அதில் ஏறி உங்களை மேலே ஃபுல்லாக வந்து கூட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த நேஷனல் பார்க்கில் நீங்கள் என்னென்ன பார்க்க முடியும் அப்படின்றத நான் ஒரு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி வரையாடுன்னு சொல்லக்கூடிய அந்த ஆடு, எக்கச்சக்கமான ஆடுகளை வந்து அதிகாலையில் போனீங்கன்னா மட்டும் நிறையா வந்து பார்க்க முடியும். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது பயந்து ஓடாது, நம்மளை பார்த்து முக்கியமாக பயந்து ஓடாது. ஸோ நீங்கள் கிட்ட போக முடியுமான்னு தெரில, அதை பார்க்குற மாதிரி அந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபோட்டோ ஷூட் அதெல்லாம் வந்து பண்ண முடியும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீலக்குறிஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அது சில சீசனில் வந்து பூக்கும். ஸோ அந்த சீசனுக்கு போனீங்கன்னா அந்த நீலக்குறிஞ்சின்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ளவரை வந்து அப்படியே வரிசையாக பார்க்க முடியும். அந்த மலையே பார்க்குறதுக்கு அப்படியே ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ அது எந்த சீசன் தெரில, அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அழகழகான அந்த பியூட்டிஃபுல்லான வியூ பாயிண்ட்ஸை பார்க்கலாம், ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம். ஸோ ரொம்பவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து February Marchல வந்து க்ளோஸில் இருக்கும் இந்த நேஷனல் பார்க். ஏன் அப்படின்னா அந்த வரையாடுகளுக்கு வந்து இனப்பெருக்க காலம் வந்து அப்போ தான். ஸோ அப்போ வந்து அதை போய்ட்டு தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த 2 மாதத்தில் வந்து நீங்கள் போக முடியாது. ஸோ அதையுமே அந்த இதில் வெப்சைட்லேயே சொல்லியிருப்பாங்க, எப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு நேஷனல் பார்க்லாம் நீங்கள் மூணாறு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ½ டே வந்து இதுக்குன்னு ஒதுக்கி பிளான் பண்ணிக்கோங்க. அதிகாலையில் போயிட்டு ஒரு மதியம் அப்படியே டவுனுக்கு வந்து சாப்பிட்டுட்டு மற்ற பிளேஸை பார்க்குற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ மூணாறில் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய மஸ்ட் விசிட்டட் பிளேஸ் அண்ட் ஹிடன் ஜெம் என்ன வேணால் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடுறாங்க. இதை பற்றி இந்த நேஷனல் பார்க்கை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா அதை மறக்காம ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் மீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். டாடா, பை பாய், டேக் கேர்.